பைக்கில் ஓகே பவர் இருக்குது அதுக்காண்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் கேடிஎம் சைடில் டியூக்கில் வந்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் செட்டப், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோ சாக் அப்சர்பர்ஸ் இருக்குது, அண்ட் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படின்னு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியினுடைய கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்குது, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா? வண்டியோட கம்ஃபர்ட் பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை ப்ரோ. எப்போயுமே வண்டியோட கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு டியூவல் டிஸ்க்கு, பேக் டியூவல் டிஸ்க்கு, அது ரெண்டுமே பிரேக் வந்து இதுவரை என்றைக்குமே ஸ்கிட் ஆனது கிடையாது. மலையில் போனாலும் சரி, நம்ம சேண்ட் அந்த மாதிரி எதில் போனாலும் சரி, அதில் வந்து எதுவுமே ஸ்கிட் ஆனதில்லை. ஏன்னா நான் காலேஜ் படிக்கையில் வந்து ட்ரிப்பு நிறையா மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது அதிகம். அப்போதைக்கெலாம் வந்து இந்த மாதிரி எதுவும் ஸ்கிட் ஆனது கிடையாது. மலையில் நிறையா இடத்துக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம், ஆனால் வண்டி ஸ்கிட் ஆனதில்லை. அதனால் நான் எப்போயுமே பிரேக்கிங்க்கு வந்து 10/10 எப்போயுமே கொடுக்குறது. அது வந்து எப்போயுமே டியூக்கில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் எப்போயுமே பெட்டராக இருக்கும். மற்ற R15 மற்றதை கம்பேர் பண்ணுறது எப்போயுமே டியூக்கில் வந்து சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கும் ப்ரோ.